வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளின் முன்னேற்றத்திற்கு நிலையான வளர்ச்சி அவசியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1100 மருத்துவ காலிப் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெல் சேமிப்பு கிடங்குகளை தமிழக அரசு முறையாக அமைக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளின் முன்னேற்றத்திற்கு நிலையான வளர்ச்சி அவசியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெற்று வரும் G20 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவின் கலாச்சார மதிப்புகள் வழிகாட்டியாக திகழ்வதாக கூறினார். அவசரகால மருத்துவ சிகிச்சை மற்றும் இயற்கை பேரிடரின் போது ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக G20 நாடுகள் மருத்துவக் குழு அமைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இதில் இந்தியா உட்பட G20 நாடுகளின் மருத்துவ நிபுணர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்று சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் உலக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழகத்தில் 1100 மருத்துவ காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி அருகே உள்ள புத்தளம் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதற்காக அடுத்த மாதத்தில் தேர்வு நடைபெறும் என்று கூறினார். தமிழகத்தில் 5 மாதங்களில் 1256 மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை 561 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 8,82,950 பேர் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என்று கூறிய அமைச்சர், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நாய்களை வளர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதில் தமிழக அரசு மெத்தனமாக செயல்படவில்லை என்று கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை காப்பதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முத்துசாமி தெரிவித்தார். தமிழக அரசு நெல் சேமிப்பு கிடங்குகளை முறையாக அமைக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் நெல் கொள்முதலை செய்யாமல் ஈரப்பதத்தின் அளவை மத்திய அரசு உயர்த்தி தர வேண்டும் என்று கூறுவதில் நியாயம் இல்லை என்று தெரிவித்தார். கடந்த ஜூன் 1ஆம் தேதி குறுவை சாகுபடி தொடங்கிய நிலையில் அறுவடை முடிந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டியது தமிழக அரசின் பொறுப்பு என்று அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தகுதியுள்ள வாக்காளர்களை சேர்ப்பதற்காகவே இப்பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த திருத்தப் பணிகள் மூலம் இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 92. அன்னாரது மறைவையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மரபு கவிதை, புதுக்கவிதை என இரண்டிலும் சிறந்து விளங்கிய அவர் சென்னை தொலைக்காட்சி நிலைய செய்தி வாசிப்பாளர், பேராசிரியர் என பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள ஈரோடு தமிழன்பனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு.
பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 23ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், விருதுநகர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாகவும் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார். நேற்று தெற்கு அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மலாக்கா பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 2 தினங்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும். இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அருவிக்கரை ஓரமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவியில் கடந்த 3 நாட்களாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அருவிக்கரை ஓரமாக தடுப்புகள் அமைத்த பின்னர் அருவியில் குளிப்பதற்கு மாவட்டம் நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து இங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். மேலும் இங்குள்ள 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் பழைய குற்றால அருவியில் மட்டும் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில். மாவட்டச் செய்திகள். கோவையில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்காவிற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு KN நேரு இன்று பார்வையிட்டார். அரியலூர் மற்றும் செந்துறையில் மகளிருக்கான கட்டணமில்லா புதிய பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பட்டியல் சிறப்பு முகாமில் பெறப்படும் மனுக்களின் நிலை குறித்து கண்டறிய அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அறையை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று பார்வையிட்டார். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முகாம்களில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தின விழாவின் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் கட்டுப்பாடுகளுடன் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மண்டல அளவிலான 2 நாள் விளையாட்டுப் போட்டிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி இன்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளின் முன்னேற்றத்திற்கு நிலையான வளர்ச்சி அவசியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1100 மருத்துவ காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெல் சேமிப்பு கிடங்குகளை தமிழக அரசு முறையாக அமைக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார்.
கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.